வளமுடன். நம் உறவுகளுக்கு அனைவரின் பண்பான வணக்கம். நான் திவாகர் பேசுகிறேன். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு ஸ்ரீராமருக்கும் இடமே அயோத்தி பற்றி பார்ப்போம். தனது தந்தையோட வாக்கை காப்பாத்துறதுக்காக ராமர் காட்டுக்கு செல்ல இருக்கிறாரு. அப்பொழுது தனது தாய் கோசலை கிட்ட போய் பரதன் தான் ஆட்சி செய்யணும், நான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்லணும், இது அப்பாவோட கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாய் கோசலை இது கண் கலங்கி, உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன், நானும் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதைக்கு ராமர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்கேயே இருங்க, தந்தைக்கு ஆறுதல் சொல்ல நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா கொஞ்ச நேரம் கழிச்சு தாய் கோசலை சரின்னு சொல்லிடுறாங்க. சீதா தேவி ராமருக்காக மாளிகையில ராமர் வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ராமர் நான் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல போறேன், நீ இங்கேயே இருந்து என் தாய் கோசலைய ஆறுதல் சொல்ல நீ இங்கேயே இரு, அவங்கள நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதை கேட்ட உடனே, உங்களுக்கு இது சொல்ல எப்படி மனசு வந்தது, நான் உங்களை விட்டு எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க. உடனே ராமர் காடு ரொம்ப கொடுமையானது, ஆனால் உன்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதை உங்களை பிரிந்திருக்கிறத விட காடு எனக்கு அவ்வளோ துன்பத்தெல்லாம் ஏற்படுத்தாது, நானும் உங்களோட வரேன், ஸ்ரீராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்றார். உடனே ராமர் சரி நீனும் வா என்றார். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நடுவரும் உறவினர்களுக்கும் நன்றி. ஸ்ரீராமருக்கு ஜெய், ஸ்ரீ ஸ்வீதா பாட்டிக்கு ஜெய். நன்றி, வணக்கம்.